ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு 10th மேத்ஸ் கிளாஸில் யூனிட் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ் பார்க்க போகிறோம். இந்த செஷனில் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதில் கான்செப்டும் எக்ஸாம்பிள்ஸையும் நம்ம பார்க்கலாம். முதல்ல ப்ரைம் நம்பர் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். பாருங்கள், எ ப்ரைம் நம்பர் இஸ் எ நேச்சுரல் நம்பர் கிரேட்டர் தேன் ஒன் ஹூஸ் ஒன்லி ஃபேக்டர்ஸ் ஆர் ஒன் அண்ட் இட் செல்ஃப். அந்த நம்பருக்கு ரெண்டு ஃபேக்டர்ஸ் தான் இருக்கும். ஒன்று அதை விட்டால் அதே நம்பர், ரைட்டா? எக்ஸாம்பிள் பாருங்கள், 2 1 into 2, 3 1 into 3, 5 வந்து 1 into 5, 7 வந்து 1 into 7. வேறு மாதிரிலாம் இதை ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? ப்ரைம் நம்பர்ஸ்னு சொல்கிறோம். அடுத்து நாம் பார்க்க போகிறது காம்போசிட் நம்பர். காம்போசிட் நம்பர்னால் என்ன சார்? அது பாருங்கள், எ காம்போசிட் நம்பர் இஸ் எ நேச்சுரல் நம்பர் கிரேட்டர் தேன் ஒன் தட் ஹேஸ் மோர் தேன் 2 ஃபேக்டர்ஸ். அதுக்கு வந்து ரெண்டை விட அதிகமான ஃபேக்டர்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போமா? பாருங்கள், 4 1 2 4 இதெல்லாம் அதனுடைய ஃபேக்டர்ஸு. அதே மாதிரி 10க்கு பாருங்கள், 1 ஒரு ஃபேக்டரு, 2 5 10 இதெல்லாம் ஃபேக்டர்ஸ் இல்லையா? அப்போ காம்போசிட் நம்பருக்கு மோர் தேன் 2 ஃபேக்டர்ஸ் இருக்கும். ப்ரைம் நம்பர்னால் 1 அண்ட் த நம்பர் இட் செல்ஃப், அவ்வளோதான். ரெண்டு ஃபேக்டர்ஸ் தான் இருக்கும், ரைட்? இப்போ நாம் பார்க்க போகிறது முக்கியமான ஒரு விஷயம். ஒன் இஸ் நெய்தர் ப்ரைம் நார் காம்போசிட். அடிக்கடி எல்லாருக்கும் இது ஒரு சந்தேகம் வந்துடும். ஒன்று வந்து ப்ரைம் நம்பரா காம்போசிட் நம்பரா? ஒன் இஸ் நெய்தர் ப்ரைம் நார் காம்போசிட். முக்கியமான ஒரு விஷயம், ரைட்? அடுத்தாப்பில் நம்ம பார்க்க போகிறது ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக். இது என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். எவ்ரி காம்போசிட் நம்பர் கேன் பி ரிட்டன் யூனிக்லி ஆஸ் த ப்ராடக்ட் ஆஃப் பவர்ஸ் ஆஃப் ப்ரைம்ஸ். சார் என்ன சார் அர்த்தம்? எந்த ஒரு காம்போசிட் நம்பரையும் ப்ரைம் நம்பர்ஸினுடைய பவர்ஸினுடைய ப்ராடக்டாக எழுதலாம். சரி, இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். முதல்ல பாருங்கள், அருள்ங்கிறவர்கிட்ட நான் 36ங்கிற ஒரு நம்பரை கொடுத்து ஃபேக்டர் பண்ண சொல்கிறேன். அவர் எப்படியெல்லாம் பண்ணுறாருன்னு பார்ப்போம். முதல்ல 4 9 4 9s are 36 இல்லையா? அப்புறம் அந்த 4 ஃபேக்டர் பண்ணுறாரு பாருங்கள், 2 2ன்னு. இப்போ 9 ஃபேக்டர் பண்ணணும் இல்லையா? எப்படி பண்ணுறாரு பாருங்கள், 3 3ன்னு பண்ணுறாரு, ரைட்டா? இப்போ லாஸ்ட்டில் இதுக்கு மேலே ஃபேக்டர் பண்ண முடியாது, ஆன்சர் எழுதுகிறோம். 36 is equal to 2 into 2 into 3 into 3 இல்லையா? ப்ராடக்ட். இப்போ இதில் 2 எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு, 3 எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு? 2 டைம்ஸ் இல்லையா? அப்போ பவர்ஸாக எழுதலாம். 2 power 2 into 3 power 2, ரைட்? இப்போ இதை முருகன்கிறவர்கிட்ட கொடுத்து ஃபேக்டர் பண்ண சொல்கிறோம். இப்போ அவர் எப்படி பண்ணுறாருன்னு பாருங்கள். முதல்ல 36 6 into 6ன்னு பண்ணிடுறாரு, ரைட்டா? 6 6 are 36. அப்புறம் இந்த 6 பண்ணணும்ல, 2 3s are 6. இந்த 6 பண்ணணும்ல, 3 2s are 6ன்னு பண்ணிடுறாரு. இப்போ ஆன்சர் எழுத போகிறோம். 36க்கு 2 into 3 into 3 into 2, ரைட்டா? இப்போ நம்ம 2 எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு, 3 எத்தனை டைம்ஸ் வந்திருக்குன்னு பாருங்கள், 2 டைம்ஸ். அப்போ 2 power 2 into 3 power 2. இங்கேயும் அதே ஆன்சர் தான் கிடச்சிது, இங்கேயும் அதே ஆன்சர் தான் கிடச்சிது. அதான் சொல்கிறாங்க. இந்த ஆர்டர் வேணால் மாறி இருக்கலாம், 3 squared into 2 squaredன்னு எழுதிக்கலாம். ஆனால் இதே ப்ரைம் நம்பர்ஸ் தான் வரும், வேறு நம்பர்ஸ் வராது அப்படிங்கிறது தான் கான்செப்ட். எவ்ரி காம்போசிட் நம்பர் கேன் பி ரிட்டன் யூனிக்லிங்கிறதுக்கு இதான் அர்த்தம். இந்த 2 3னா 2 3 தான் எல்லாத்துலேயுமே வரும். 2 3 5னா 2 3 5 தான், அப்படி தான் வரும். வேறு நம்பர்ஸு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நீ எப்படி ஆர்டர் மாற்றி எழுதினாலும் இந்த நம்பர்ஸினுடைய பவர்ஸில் தான் வரும். இதான் கான்செப்ட். அடுத்து நாம் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். த ப்ராடக்ட் ஆஃப் 2 ப்ரைம் நம்பர்ஸ் இஸ் ஆல்வேஸ் எ காம்போசிட் நம்பர். இது நம்ம லோயர் கிளாஸஸில் நிறைய படிச்சிருக்கோம் இல்லையா அந்த கான்செப்டை. இது எங்கேருந்து வந்ததுன்னா ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக்லேருந்து வந்தது. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன், 2 into 3 equal to 6. 2 power 1 3 power 1ன்னு வச்சுக்குவோம். இது ரெண்டும் ப்ரைம் நம்பர்ஸு. நமக்கு கிடைக்கிற ரிசல்ட்டு காம்போசிட் நம்பர். இப்போ 6னுடைய ஃபேக்டர்ஸ்லாம் பாருங்கள், 1 2 3 6 இல்லையா? இப்போ இதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். 5 7s are 35. 5 ஒரு ப்ரைம் நம்பர், 7 ஒரு ப்ரைம் நம்பர், 35 வந்து காம்போசிட் நம்பர். இதே மாதிரி 3 7s are 21. 3 ப்ரைம் நம்பர், 7 ப்ரைம் நம்பர், 21 வந்து காம்போசிட் நம்பர் இல்லையா? இது ஒரு முக்கியமான கான்செப்ட். அடுத்து நாம் பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 2.7. இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். கான்செப்டை புரிஞ்சுக்குவோம். இந்த கிவன் ஃபேக்டரைசேஷன் ஃபைண்ட் த நம்பர்ஸ் எம் அண்ட் என், ரைட்டா? எம்மும் என்னும் கண்டுபிடிக்கணும். இடையில பாக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபேக்டரைசேஷன் கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸை நம்ம ஃபில்அப் பண்ணுறதுக்கு என்ன செய்கிறோன்னு பாருங்கள். வேல்யூ ஆஃப் த ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஃப்ரம் த பாட்டம். இதை ரெண்டும் என்ன பண்ணிட்டா போதும், மல்டிப்ளை பண்ணிட்டா போதும். அப்போ என்ன கிடைக்கும், 5 2s are 10 இல்லையா? அதை எழுதியிருக்கேன். இந்த பாக்ஸ்லையும் போட்டுக்குவோம் 10. இப்போ நெக்ஸ்ட்டு என் கண்டுபிடிக்க போகிறோம்.
அப்போ வேல்யூ ஆஃப் n இந்த 5 10ஐயும் மல்டிப்ளை பண்ணால் n கிடச்சிரும். அப்போ 5 10s are 50. அப்போ 5 × 10 50ங்கிறத இங்கே போட்டுக்கிறோம். அடுத்தது இந்த பாக்ஸை ஃபில்அப் பண்ணணும். வேல்யூ ஆஃப் தி செகண்ட் பாக்ஸ் ஃப்ரம் த பாட்டம், ரைட்டா? 3 × 50 என்னது 150 இல்லையா? அந்த 150யை நான் இங்கே போட்டுக்கிறேன், ரைட்டா? இப்போ நமக்கு இன்னும் ஒன்று தான் பாக்கி இருக்குது, எம். வேல்யூ ஆஃப் எம். இப்போ வேல்யூ ஆஃப் எம் என்னது 2 × 150, அவ்வளோதான். 2 × 150 300. ரொம்ப ஒரு சிம்பிளான 2 மார்க் கொஸ்டின். அடுத்தாப்புல நாம் பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 2.8. இது கொஸ்டின் பாருங்கள். கேன் த நம்பர் 6 power n, n being the natural number, end with the digit 5. Give reasons for your ஆன்சர். 6 power nன்னு இருக்கக்கூடிய ஒரு நேச்சுரல் நம்பர், அதனுடைய என்ன பவர் போட்டாலும் லாஸ்ட்டில் 5ல் முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பார்ப்போம், ரைட்டா? சரி, இப்போ பாருங்கள். ஃபஸ்ட்டு 6 power n நான் இப்படி எழுதிக்கலாமா? 2 × 3 whole power n. 6 2 3s are 6ன்னு எழுதிக்கலாம். அந்த மாதிரி எழுதுகிறோம். இப்போ நமக்கு ஒரு ரூல் தெரியும் பாருங்கள். a × b whole power n is equal to a power n × b power n. இந்த ரூல் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ நான் இதை அப்ளை பண்ணுறேன். 2 power n × 3 power n பிரித்து எழுதிக்கிறோம். அப்போ 2 power nன்னு வந்துட்டாலே என்ன அர்த்தம்? இந்த நம்பர் வந்து ஒரு ஈவன் நம்பர்னு ஆகிடுது இல்லையா? அப்போ 2 வந்து ஒரு ஃபேக்டராக இருக்குதுன்னு அர்த்தம். அதை தான் நம்ம இங்கே அடுத்த ஸ்டெப்பில் எழுத போகிறோம். 2 is a factor of 6 power n. 2 power n எழுத முடிஞ்சிட்டதுனால இந்த 2 is a factor of 6 power n. அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? அதுக்கு பாருங்கள். 6 power n is always even. 2வால் ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணிட்டாலே அது என்ன நம்பர் தான்? ஈவன் நம்பராக வந்துடுது. ஸோ இதான் அடுத்த ஸ்டெப்பு. இப்போ 6 power n ஈவன்னு சொல்லிட்டா நம்ம என்ன சொல்லலாம்? பட் எனி நம்பர் whose last digit is 5 is always odd. 5ல் முடிஞ்சால் அது என்ன நம்பராக தான் இருக்கணும்? ஆட் நம்பராக தான் இருக்கும். திங்க் பண்ணி பாருங்களேன். எந்த ஒரு நம்பரையும் 5ல் முடிகிற மாதிரி எழுதிட்டா அது ஆட் நம்பராக தான் இருக்கும். அப்போ நம்ம ஆன்சர் எழுத போகிறோம் 6 power n cannot end with the digit 5. ரொம்ப ரொம்ப ஈஸியான 2 மார்க் கொஸ்டின், ஸ்கிப் பண்ணிட வேண்டாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 2.9. கொஸ்டின் பாருங்கள். இஸ் 7 × 5 × 3 × 2 + 3 a composite number? Justify your answer, ரைட்டா? ஜஸ்டிஃபைனா உன்னுடைய விடையை நியாயப்படுத்து அப்படின்னு அர்த்தம், ரைட்டா? இப்போ பாருங்கள், சொல்யூஷன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை எழுதிக்கிறோம். எக்ஸ்ப்ரெஷனை எழுதிக்கிட்டு ஈக்குவல் டு போட்டு திரும்பி ஒரு தரம் எழுதிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த ப்ளஸ் தான் இந்த எக்ஸ்ப்ரெஷனில் 2 டேர்ம்ஸாக பிரிக்குது, செப்பரேட் பண்ணுது இல்லையா? 7 × 5 × 3 × 2 ஒரு இது டேர்மு, அடுத்து 3. இப்போ அதை நம்ம அண்டர்லைன் பண்ணி காமிச்சிக்குவோம். இப்போ இது ரெண்டுலேயுமே எது காமனாக இருக்குதுன்னு பாருங்கள். 3 காமனாக இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணிடுறேன்? 3யை வெளியில் எடுத்துடுறேன். இப்போ உள்ளே என்னெல்லாம் கிடைக்கும்? 7 × 5 × 2 கிடைக்கும். ப்ளஸ் இங்கே 3யை எடுத்துட்டதுனால இங்கே மிச்சம் என்ன இருக்கும்? 1 இருக்கும். அதை எழுத போகிறேன் பாருங்கள். 7 × 5 × 2 ப்ளஸ் இந்த 3யை எடுத்துட்டதுனால 1 கிடைக்கும். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்னு பாருங்கள். 7 × 5 × 2 என்ன கிடைக்கும்? 7 5s are 35. 35 × 2 70. 70 + 1 71. அதை எழுதிக்கிறோம். இப்போ 3 ப்ரைம் நம்பர்னு தெரியும். 71 ப்ரைம் நம்பரா இல்லையா? அது நமக்கு தெரியாது. பட் நம்ம படிச்சிருக்கோம். இஃப் a 2-digit number is not divisible by 2, 3, 5 or 7, it should be a prime number. ஒரு 2-digit நம்பர் 2, 3, 5, 7ஆல் டிவைட் ஆகலைன்னா அது கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும்? ப்ரைம் நம்பராக தான் இருக்கும். 71 பாருங்கள், 2ஆல் டிவைட் ஆகாது, 3ஆல் டிவைட் ஆகாது, 5ஆல் ஆகாது, 7ஆல் ஆகாது. அப்போ இது என்ன தான்? ப்ரைம் நம்பர். அப்போ இதுவும் ஒரு ப்ரைம் நம்பர் தான், இதுவும் ஒரு ப்ரைம் நம்பர் தான். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம். 2 ப்ரைம் நம்பருடைய ப்ராடக்ட் என்னவாக தான் இருக்கும்? காம்போசிட் நம்பராக தான் இருக்கும். ஸோ நம்ம ஆன்சர் எழுத போகிறோம். thus given number can be factorized in terms of 2 primes. அப்போ 2 நம்பர் வந்து ப்ரைம் நம்பர்ஸாக இருக்குது. இப்போ லாஸ்ட்டில் என்ன ஆன்சர் எழுத போகிறோம்? பை ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் இட் இஸ் எ காம்போசிட் நம்பர். இந்த நம்பர் என்னவாக தான் இருக்கும்? இதனுடைய ஆன்சர் காம்போசிட் நம்பராக தான் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 2.10. இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான ஒரு 2 மார்க் கொஸ்டின். a and b are 2 positive integers such that a power b into b power a equal to 800. Find a and b, ரைட்டா? இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல 800-ஐ ஃபேக்டரைஸ் பண்ணிக்குவோம், ரைட்டா? பாருங்கள், 800-ஐ நான் ஃபேக்டர் பண்ண போகிறேன். 2, 400, 2, 200, 2, 100, 2, 50, 2, 25, 5, 5, 5, லாஸ்ட்டில் முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ இப்போ இந்த 800ங்கிறத நான் எப்படி எழுதுனேன்னு பார்ப்போமா? 2 × 2 × 2 × 2 எத்தனை? 1 2 3 4 5 தரம். அடுத்து இன்ட்டு 5 × 5, ரைட்டா? இதை நம்ம அடுத்த ஸ்டெப்பில் எப்படி எழுதலான்னு பாருங்கள். 2 power 5 × 5 power 2. ஸோ அப்போ 800 எந்த மாதிரி எழுதியாச்சு?
2 பவர் 5 இன்ட்டு 5 பவர் 2ன்னு எழுதியாச்சு. ஆனா 800 எதுக்கு ஈக்குவல் பாருங்க? a பவர் b இன்ட்டு b பவர் aக்கு. அப்ப இந்த 2 பவர் 5 இன்ட்டு 5 பவர் 2ங்கிறது எதுக்கு ஈக்குவல்? பாருங்க a பவர் b இன்ட்டு b பவர் a இஸ் ஈக்குவல் டு 2 பவர் 5 இன்ட்டு 5 பவர் 2. சரியா? இதை நம்ம மாற்றியும் எழுதிக்கலாம்ல. முதல்ல 5 ஆல் டிவைட் பண்ணோம்னா இது முதல்ல வரும், இது ரெண்டாவது வரும். அப்போ அதையும் எழுதிக்குவோம். 5 பவர் 2 இன்ட்டு 2 பவர் 5. இது புக்கில் கொடுக்கல இந்த ஸ்டெப்பு. அப்போ நம்ம ஆன்சர் எழுதுறதுக்கு வசதியாக இருக்கும். அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள் ஆன்சர் எழுத போகிறோம். முதல்ல இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணுவோம். a பவர் பிக்கு உள்ளதில் a பவர் b இங்கே என்ன இருக்குது? 2 பவர் 5. அப்போ ஏக்கு பதிலாக 2, பிக்கு பதிலாக 5 வருதா? பாருங்கள் ஏக்கு பதிலாக 2, பிக்கு பதிலாக 5. அடுத்ததில் இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். a பவர் b இன்ட்டு b பவர் a இஸ் ஈக்குவல் டு 5 பவர் 2 இன்ட்டு 2 பவர் 5. a பவர் b ஏக்கு பதிலாக என்ன இருக்குது? 5. பிக்கு பதிலாக என்ன வந்துடும்? 2 வந்துடும். ஸோ இந்த ரெண்டு ஆன்சரை நம்ம எழுதணும். ரொம்ப முக்கியமான கணக்கு, ஈஸியான கணக்கு. மீண்டும் வருகிறோம், எல்லாத்தையும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஆல்.